இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதான் தெரியாம உன் பையனை புடிச்சிட்டு போய் அடிச்சிட்டோம்னு சொல்றேன்ல. என்னங்கய்யா நீங்க சின்ன பையன் அவனைய போட்டு இந்த அடி அடிச்சிட்டு தெரியாம அடிச்சிட்டோம்னு சொல்றீங்க. இந்த பாருமா, உன் பையனை மாதிரியே ஒரு பையன் ஒரு கடையில இருந்து பொருளை திருடிட்டு போயிட்டான். அவன் தான் நினைச்சு உன் பையனை பிடிச்சி அடிச்சிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அது வேற பையன்னு. அதான் அடிச்சதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்குறதுக்கு தானே இங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன? என்னங்கய்யா நீங்க இந்த அடி அடிச்சுட்டு மருந்து மாத்திரை வாங்கி தந்தா எல்லாம் சரியா போயிருங்களா? இங்க பாரு, போலீஸ் கேஸ்ன்னு வந்தா ஆள் மாறுறது எல்லாம் சகஜம்தான். அங்க ஸ்டேஷன்ல வச்சே வெளியே போங்கன்னு உங்களை துரத்தி விடாம போனா போயிட்டு போகுது. நீங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா போய் மருந்தெல்லாம் போட்டு கட்டி கூட்டிட்டு வந்தா மருந்துக்கு பில்லை கட்டிட்டு போவேன். இல்ல இங்கேயே நின்று தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா என்னமோ பண்ணிட்டு போன விட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஐயோ ஐயா அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா, தெரியாம சொல்லிட்டேன். என் பையனுக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் எல்லாம் இல்லைங்க ஐயா. அப்புறம் என்ன, போ அடிப்பட்டதுக்கு போய் கட்டு போட்டு மருந்து வாங்கிட்டு வா. நான் பணத்தை கட்டிட்டு போறேன். சரிங்க ஐயா. ஐயோ என்னப்பா ரொம்ப வலிக்குதா? ஆமாக்கா. ஐயோ இப்படி அடிபட்டு இருக்கு. என்னம்மா பையன் எங்கேயாவது விளையாடும்போது விழுந்துட்டானா? ஐயோ இல்லங்கம்மா, என் பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு அடிச்சு விட்டாங்க. என்னது, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிட்டாங்களா? சின்ன பையனா இருக்கா, இவனை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் அடிச்சாங்க? ஐயோ அந்த அநியாயத்தை ஏமா கேக்குறீங்க? வேற ஏதோ ஒரு பையன் ஒரு கடையில இருந்து என்னத்தையோ திருடிட்டானா, அதுக்கு அது ஏன் பையன் தானே நினைச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு போய் அடி அடின்னு அடிச்சு விட்டாங்க. அப்புறம் அந்த பையன் கிடைச்சதுக்கு அப்புறம் இவனை வெளியே விட்டுட்டாங்க. ஆனா இப்ப அடிச்ச அடியெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? என் பையன் எவ்வளவு வலி தாங்கி இருப்பா. என்னமா சொல்றீங்க? வேற யாரோ பண்ண தப்புக்கு உங்க பையனை கூட்டிட்டு போய் இந்த அடி அடிச்சிருக்காங்க? திருடுனது இவன் தான உறுதியா தெரியாம எப்படி இப்படி போட்டு அடிப்பாங்க? நீங்க எதுவும் கேட்கலையா? நாங்களே இல்லாத பட்டவங்க, நாங்க என்னத்தம்மா போய் கேக்குறது? கேட்டதுக்கு தான் மருந்து மாத்திரை வாங்கி தரேன் நீங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு மேல ஏதாவது கேட்டா அது கூட செய்ய மாட்டேன், அப்படியே துரத்தி விட்டுறோம்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னது, போனா போதுன்னு மருந்து வாங்கி தர கூட்டிட்டு வந்தாங்களா? இங்க பாருங்கம்மா, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க இதெல்லாம் செய்ய வேண்டியது அவங்க கடமை. அது மட்டும் இல்ல, இப்படி போய் கேஸ போட்டு உங்க பையனை அடிச்சதுக்கு நீங்க மேலிடத்துல போய் அவங்க மேல புகார் பண்ணலாம். ஐயோ அதெல்லாம் எங்களால முடியாதுங்கம்மா. நாங்களே அரை வயிறு கால் வயிறு கஞ்சி குடிச்சு வாழறவங்க. அவங்க மேல நாங்க போய் புகார் பண்ணுனா அப்புறம் எங்களை வாழவே விட மாட்டாங்க. வேண்டம்மா, ஏதோ மருந்து மாத்திரை செலவையாவது ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஐயோ சரி, கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையனுக்கு சீக்கிரமா சரியாயிடும். ரொம்ப நன்றிங்கம்மா. சரி, என் பையனுக்கு கட்டு போட்டெல்லாம் முடிஞ்சதுங்களா? சீக்கிரம் போகலைன்னா அந்த போலீஸ்காரி நீ பணத்தை கட்டிட்டு போவாரா என்னன்னு கூட தெரியலம்மா. என்ன சொல்றீங்க? உங்க பையன் அடிச்ச போலீஸ் வெளியே வா நிக்கிறாரு? ஆமாங்கம்மா, அவர்தான் எங்களுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு. சீக்கிரமா போய் கட்டு போட்டுட்டு வந்தாதான் பணத்தை கட்டிட்டு போவேன், இல்லைன்னா விட்டு போட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டாருங்கம்மா. உங்க பையனுக்கு கட்டு போட்டு முடிஞ்சாச்சு. நீங்க மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கிட்டு போலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. மேடம். சொல்லுங்க சார். மேடம், டாக்டர் ஷமீர் இருக்காருங்களா? அவரை கொஞ்சம் பார்க்கணும். அரவிந்த் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சார், ஷமீர் சார் ஒரு முக்கியமான ஆபரேஷன்ல இருக்காரு. இன்னொரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நான் இன்ஃபார்ம் பண்றேன் சார். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா சார்? ஓ அப்படிங்களா? சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன். தேங்க் யூ சார். ஹலோ மிஸ்டர், என்ன போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணலான்ற தைரியமா உங்களுக்கு? இங்க என்னங்க, நான் என்ன பண்ணேன்? ஏன் போலீஸ்னா இங்க நிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? என்ன சார், ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்போ? ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமா நடந்துருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் முதல்ல சின்ன பசங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதே தப்பு. அதுலயும் அங்க கொண்டு போய் வச்சு அடிக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல தப்பே பண்ணாத ஒரு சின்ன பையனை தப்பு பண்ணிட்டானு போய் கேஸ போட்டு அவனை கூட்டிட்டு போய் அடிச்சிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் சின்ன பையனை கூட்டிட்டு போய் அடிச்சனா? நீங்க என்னங்க சொல்றீங்க? ஹலோ, போதும் நிறுத்துங்க. உங்க நடிப்பை அந்த பாவப்பட்ட அம்மா மாதிரி யாராவது இருந்தா அவங்க நம்புவாங்க. நான்லாம் நம்ப மாட்டேன்.
போலீஸ் வேலைங்கிறது எவ்வளவு ஒரு மரியாதையான வேலை தெரியுமா? நீதி, நேர்மை, நியாயம்னு எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டா இருக்க வேண்டியவர். ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் என்ன உண்மையா படிச்ச போலீஸ் இருந்திருப்பீங்க? நிச்சயமா இருக்க முடியாது. யார்கிட்டயாவது லஞ்சம் கொடுத்து தான் போலீஸ் வேலை வாங்கியிருப்பீங்க. அதனாலதான் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. போலீஸ்னா உங்களை பார்த்து எல்லாரும் பயந்துருவாங்க. யாரும் எதுவும் தட்டி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கங்க. நான் நினைச்சா உங்க மேலே கேஸ் போட்டு உங்களையே உள்ள தள்ளிடுவேன். அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா, நாங்க வரோம். அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பையனே இல்ல, இனி வேற யாரையுமே இவரு போய் கேஸை போட்டு அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல பதில் கொடுத்துருக்கேன். என்னங்கம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, செய்யாத தப்புக்கு உங்க பையனை போட்டு அடிச்சவரை இந்த போலீஸ் தானே. நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஐயோம்மா என்னங்கம்மா சொல்றீங்க? என் பையன் அடிச்சது இந்த போலீஸ் இல்ல. என்னம்மா சொல்றீங்க? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படியெல்லாம் இவர் தானே சொல்லிட்டா திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சாலும் அடிக்க முடியாது. ஐயோம்மா அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் பையனை அடிச்ச போலீஸ் இவர் இல்ல, அவர் வேற ஒருத்தர். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இவரை நான் இப்பதான் பாக்குறேன். சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். ஹலோ மேடம், என்ன இவ்வளோ நேரம் பட்டாசா வெடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? இப்போ எதுவுமே பேசாம சிலையாட்ட நிக்கிறீங்க. ஐயோ சார், அது வந்து நான் ஏதோ தெரியாம தெரியாம என்னெல்லாம் அங்க பேசுவீங்க? என்ன நான் போலீஸ் வேலையை லஞ்சம் கொடுத்து தான் வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியுமோ? ஐயோ இல்லைங்க சார், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். அப்போ நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல நான் அந்த போலீஸ் இல்லைன்னு. எங்கங்க என்ன சொல்ல விட்டீங்க? என்ன வாயவே திறக்க விடாம மூச்சு விடாம இல்லைங்க பேசிட்டு இருந்தீங்க. ஐயோ தெரியாம பேசிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? நீங்க பேசின பேச்சுக்கு உங்களை மன்னிக்கணும். ஐயோ சார் ப்ளீஸ் சார், நானே நேத்து தான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அப்புறம் என் வேலையே போயிடும் சார். ப்ளீஸ் சார். ஓ, நேத்து தான் வேலைக்கே சேர்ந்திருக்கீங்களா? அது சரி. நீங்க பேசின பேச்சை பார்த்தா என்னமோ இந்த ஆஸ்பத்திரியே உங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி இல்லைங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ சார் ப்ளீஸ் சார். இல்லங்க, அப்படியெல்லாம் விட முடியாது. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணாம இங்கிருந்து நான் போறதா இல்ல. அரவிந்த், என்ன அரவிந்த், ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஷமீர், ஒன்றும் இல்லை. உங்களை எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் மேடம் நீங்க ஏதோ ஆப்ரேஷன்ல இருக்கீங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேற எதுவும் இல்லை. ஓ ஓகே அரவிந்த், ஆப்ரேஷன் இப்பதான் முடிஞ்சது, வாங்க. ஓகே ஷமீர். அரவிந்த் 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 பையனோட அப்பா பேர் என்னம்மா? அரவிந்த் 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 என்னங்க, நம்ம பொண்ணு ஐஸ்வர்யா எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோ தெரியலையேங்க. நம்ம உயிரோட இருக்கோமா இல்லையான்னு கூட தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஜானகி, நம்ம போக இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த விஷயம் நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளும் அந்த ஃபிளைட்ல இறந்துட்டவங்க தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போற வழியில நம்ம கார் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகலன்னா நம்மளும் அந்த ஃபிளைட்ல தானங்க போயிருப்போம். இந்நேரத்துக்கு நம்மளும் எல்லாரோடையும் சேர்ந்து இறந்து போயிருப்போம். அதுதான் ஜானகி, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்றது. என்னங்க, ஆனாலும் தலையில் அடிபட்டு 3 மாசம் நீங்க சுயநினைவே இல்லாம இருந்தீங்க. இந்த விஷயத்த எப்படியாவது ஐஸ்வர்யாவுக்கு கூப்பிட்டு சொல்லலாம்னு நினைச்சாலும் ஆக்சிடென்ட் ஆனதுல நம்ம போன், அவங்க போன் நம்பர்னு எல்லாமே போயிடுச்சு. எப்படி அவங்கள கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க கண்ணு முழிக்கட்டுமேனு தான் நான் இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் நீங்க குணமாயிட்டீங்களே, நம்ம உடனே இந்தியாவுக்கு போவோங்க. போய் நம்ம பொண்ணு ஐஸ்வர்யாவை பார்ப்போங்க. சரி ஜானகி, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னதான் நம்ம இறந்துட்டோம்னு தெரிஞ்சாலும் நிச்சயமா கதிர் நம்ம பொண்ணை அந்த அளவுக்கு கஷ்டப்படலாம் விட்டுருக்க மாட்டான். அவன் நம்ம பொண்ணை நல்லபடியா பார்த்துட்டு தான் இருப்பான். நீ ஒன்றும் கவலைப்படாத ஜானகி. நம்ம இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கே நம்ம இந்தியாவுக்கு கிளம்பிடலாம். சரிங்க, உடனே இந்தியாவுக்கு போவோங்க. நம்ம பொண்ணு ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டு இருக்காளோ, என்னதான் அவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் நம்ம 2 பேரும் இல்லைன்னு நினைச்சு அவ எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காளோ தெரியலையேங்க. இன்னும் என்ன நம்பவில்லையா? கண்ணான் தர ஜென்னம் இல்லையா? சாரா, என்னென்ன?
ஏண்டி எப்ப பார்த்தாலும் இந்த போனையே தான் பார்த்துட்டு இருப்பியா? அப்படி அந்த போன்ல என்ன தாண்டி பாக்குற? என்னென்ன என்ன இருக்குன்னு கேக்குற? யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்ப்பேன், இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேட் பண்ணுவேன். இன்னும் எவ்வளவோ இருக்கு. போன் நோண்டுறதுக்கு நானே டைம் பத்த மாட்டேங்குதுன்னு இருக்கேன். நீ வேற. ஏய், இப்படியே போன் பார்த்து பார்த்து உன் கண்ணெல்லாம் புகஞ்சு போகுது பாரு. அது புகையும் போது பாத்துக்கலாம். என் கண்ணு புகையுதோ இல்லையோ, நான் போன் பார்க்கறத பார்த்து உனக்கு வயிறு தான் புகையுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ போன் பார்க்கறத பார்த்து எனக்கு வயிறு புகையுது. எனக்கு வேற வேலை இல்லை பாரு. உனக்கு வேற வேலையெல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு தான் வேலை இல்லை. அதனாலதான் போனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா? உன் ஆளை வீட்லயே கொண்டு வந்து வச்சிருக்க. எந்நேரம் பார்த்தாலும் அவன் பின்னால சுத்துறதே வேலையா வச்சிருக்க. எனக்கு அப்படியா? ஆளும் இல்லை, வேலையும் இல்லை. நான் போனை தானே பார்க்க முடியும். ஏய், ஒரு அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி அடி பேசுற? நீ ஒரு தங்கச்சி கிட்ட செய்ய சொல்ற காரியத்தையே என்கிட்ட செய்ய சொன்ன. அதுக்கு இது சரியா போச்சு. எல்லாம் என் நேரம். சரி, அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பா காலையிலே கிளம்பி எங்கேயோ வெளியே போனாங்க. என்னது, வெளியே போயிருக்காங்களா? எங்க போயிருக்காங்க? எங்க போயிருக்காங்கனால என்கிட்ட சொல்லிட்டுலாம் போகலண்ணே. எங்கேயோ 2 பேரும் கிளம்பி வெளியே போனாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. என்னது, அம்மா அப்பா வீட்ல இல்லையா? இந்த சான்ஸை விட்டுறாதடா ஷமீரு. ஏ சாரா, ஐஷு எங்க? ஐஷுவா? அவ எங்க இங்க இருப்பா? அவ இந்நேரத்துக்கு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லி கிச்சன்ல எதையாவது கிண்டிக்கிட்டு இருப்பா. டே அண்ணா, உன் ஆள் கிட்ட சொல்லி வச்சுக்க. அம்மா அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லி எல்லா வேலையும் செஞ்சு சமையல் எல்லாம் பண்ணி அவன் நல்ல பேர் வாங்குறாளோ இல்லையோ, என் பேரை ரிப்பேர் ஆக்கிக்கிட்டு இருக்கா. நீயும் அவ கூட சேர்ந்து வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கு. உன்னை யாரு வேண்டான்னா? அவ இந்த வீட்டு மருமக. அம்மா அப்பா வயசு வைக்கிறதுக்காக நல்ல பேர் வாங்குறா. எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் போற வீட்டுல நடிச்சுக்கிறேன். போற வீட்லயும் நடிக்கத்தான் செய்வ. பின்ன ஒரிஜினலாவா வேலை செய்ய முடியும்? அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. அடச்சி, நான் எதுக்கு இவ கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஐஷு டார்லிங், தான் மாமா வந்துகிட்டே இருக்கேன். ஐயோ, காலையில இருந்து ஒரே மூக்கெல்லாம் பொரிஞ்சு தும்மெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னே தெரியலையே. ஜலதோஷம் எதுவும் வருமா? ஐயோ, ஒருவேளை இந்த மாதிரி தொடர்ந்து தும்மல் வந்தா நம்மள யாரும் நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மள யாராவது நினைப்பாங்களோ? அது சரி, நம்மள நினைக்கிறதுக்கு யார் இருக்கா? ஒண்ணு கதிரத்தானோ இல்ல அமுதாக்காவோ தான் நினைப்பாங்க. அவங்கள விட்டா நம்மள யாரும் நினைக்க போறா? ஹோய். ஐயோ, நீங்களா? ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? ஆமா, அரவிந்தா இருப்பாரோன்னு நினைச்சேன். அடியே, ஏண்டி, ஏன் அந்த பாவப்பட்ட மனுஷனை நம்ம 2 பேரும் சேர்ந்து படுத்தின பாடு போதும். இன்னும் ஏன் அந்த மனுஷனை இழுக்கிற? பாவம் பொழைச்சு போட்டும், விடு. நான்லாம் விட்டுட்டேன். அவரு தான் உங்களை விடாம இன்னும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஏச்சி, என்ன ஃபாலோ பண்றாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் எப்படி இருக்கிறோன்னு விசாரிக்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாரு. அவர் மட்டும் இல்ல, உன் கதிரத்தானும் வந்தாரு. என்னது, கதிரத்தானும் வந்தாரா? ஆமா, உன் கதிரத்தானும் அரவிந்தும் 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. வந்து நீ எப்படி இருக்க, என்ன ஏது எல்லாமே விசாரிச்சாங்க. ஹலோ ஹலோ மேடம், என்ன அதுக்குள்ள முகம் வாடுது? இல்லைங்க, என்னதான் நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டு வந்திருந்தாலும் கதிரத்தானும் அமுதாக்காவும் எப்பவும் என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க கூடாது. ஏ ஐஷு, நம்ம என்ன எல்லாம் வேணும்னா பண்ணோம், எல்லாம் அதுவா நடந்துருச்சு. இதுக்கு மேல என்ன பண்றது? எல்லாம் நிச்சயமா ஒரு நாள் சரியாயிடும். ஒரு நாள் சரியாயிடும்னு தெரியும், அந்த நாள் தான் எப்போ வரும்னு தெரியலையே. அது உன் கையில தான் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் எங்க அம்மா அப்பாவுக்கு ஐஸ் வைக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க மனசு மாதிரி நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்கன்னா சீக்கிரத்துல உங்க வீட்லயும் பேசி நம்ம எல்லாரும் ஒன்னாயிடலாம். நான் உங்க அம்மாவுக்கெல்லாம் என்னைக்கோ ஐஸ் வச்சுட்டேன். அவங்க நீ தான் என் வீட்டு மருமகன் இன்னும் வாயை திறந்து சொல்லல, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க மனசுல எல்லாம் நான் எப்பவோ இடம் பிடிச்சிட்டேன். கேள்விப்பட்டேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறியா, சமையல் பண்ணி எங்க அம்மாவை அசத்துறியா, நீ நல்ல பேரு வாங்குறேன்னு சொல்லி ஜாராவோட பேரை ரிப்பேர் ஆகுறியா. ஜாரா தான் புலம்பிக்கிட்டே இருந்தா. அது சரி, நான்லாம் உங்க வீட்டுல நல்ல பேர் வாங்கிட்டேன். நீங்க எப்ப எங்க வீட்டுல நல்ல பேர் வாங்க போறீங்க? ஏய், நான் என்ன நல்ல பேர் வாங்கணும்? ஏற்கனவே உங்க கதிரை தங்கிட்ட நான் நல்ல பேரெல்லாம் வாங்கியாச்சுமா.
கதிரத்தா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்க. ஆனா என் அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ல. அத்தை தானே நம்ம மேல கோவமா இருக்காங்க. அத்தை கிட்டயும் நல்ல பேர் வாங்கினாதான் எங்க வீட்ல எல்லாரும் நம்மள சேர்த்துக்குவாங்க. அதெல்லாம் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல என் அம்மா அப்பா ஓகே ஆகட்டும், அதுக்கப்புறம் உன் அத்தையை கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னது? அதாம்மா, உன் அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, கரெக்ட் பண்றேன்னு என்னமோ சொன்னீங்க. இல்லடி, இவ ஒருத்தி சின்ன சின்ன வார்த்தைக்கெல்லாம் டிக்ஷனரியை புரட்டுவா. இப்படி உட்காரு. விடுங்க முதல்ல. இப்படி எல்லாம் ஐஸ் வச்சா ஒண்ணும் இந்த ஐஸ் உரிக்க மாட்டேன். இந்த ஐஸை உருக்குற வித்தையெல்லாம் எனக்கு தெரியும். உங்க வித்தையெல்லாம் இங்க ஒண்ணும் செல்லாது. ஏன் செல்லாது? உங்க ஊர்ல உங்க வீட்லயே வந்து என் வித்தைய செல்லுபடியாக்கியிருக்கேன். இது என் ஊரு, என் வீடு. இங்க எப்படி என் வித்தை செல்லாம போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஹலோ டாக்டர் சார், எங்க ஊர்ல எங்க வீட்ல நான் கத்துனா நான் தான் மாட்டிக்குவேன். ஆனா உங்க ஊர்ல உங்க வீட்ல நான் கத்துனா நீங்க தான் மாட்டிக்குவீங்க. அத மறந்துடாதீங்க டாக்டர் சார். எங்க கத்துடி பாப்போம். வேணங்க, கத்திடுவேன். கத்துடி. எங்க வேணாம், சீரியஸா கத்திடுவேன். தைரியம் இருந்தா கத்துடி. ஆண்டி 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 ஐசு, கத்துறது பெருசு இல்ல, வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்தணும். ஓஹோ, வீட்ல யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தான் சார் ரொமான்ஸ் பண்ண வந்திருக்கீங்களா? நான் கூட எங்க இருந்துடா டாக்டர் சாருக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சுன்னு பார்த்தேன். தைரியம்லாம் இருக்கு, எல்லாரும் இருந்தாலும் நான் ரொமான்ஸ் பண்ணுவேன். சரி, பாவம் சின்ன பிள்ளை ஏதோ நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க, அதை கெடுத்து விட வேண்டாமேன்னுட்டு தான் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். ஐயோ, அப்படிங்களா சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்க எனக்கு பாவம் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தைரியம் இருந்தா அங்கிளும் ஆண்டியும் வர்ற வரைக்கும் இங்கேயே இதே இடத்துல இப்படியே நில்லுங்க பாப்போம். இந்த ஷமீரை பத்தி ஆல்ரெடி உனக்கு தெரியும். ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க நில்லுங்க. நிக்கிறேன், நீ ஓடாம இருந்தா சரி. யார் ஓடுறான்னு இப்ப பாப்போம். ஐஷு, இப்ப எதுக்கு தாலி எடுத்து வெளியே போட்ட? யாராவது பாத்திர போறாங்க, எடுத்து உள்ள போட. ஐஷு, என்னது? இப்பதான் யாரோ தைரியம், வீரம், விவேகம்னு தலைப்பட டைட்டில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன டாக்டர் சார், இப்ப எங்க போச்சு உங்க தைரியம்? ஐஷு, விளையாடாத, யாராவது பாத்துருவாங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளு, தாலி எடுத்து உள்ள போடு. முடியாது. ஐஷு, விளையாடாத ஐஷு. சரி, நான் தாலி எடுத்து உள்ள போடணும்னா நீங்க என்ன சொன்னீங்க? யார் ஓடுறான்னு பார்க்கலான்னு சொன்னீங்கல்ல. இப்ப சொல்லுங்க, என்னை விட உனக்கு தான் தைரியம், நான் தோத்துட்டேன்னு சொல்லுங்க. அப்ப தாலி எடுத்து உள்ள போடுறேன். என்னடி விட்டா ஓவரா தான் போற? சரி, பாத்துக்கலாம், நீ இப்படியே இரு, யாரு வந்தாலும் சரி பாத்துக்கலாம்டி. ஏங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது வந்து பார்த்துட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். எங்க விளையாடாதீங்க, யாராவது பாத்துருவாங்க. பாக்கட்டும்டி, சும்மா பாத்துருவாங்கன்னு தினம் பயந்துகிட்டே வாழறதை விட ஒரு நாளைக்கு மாட்டிக்கிட்டு சாகிறதே மேல். ஏங்க சும்மா இருங்க. இரு, என்ன என்னமோ பாத்துக்கலாம் புடிச்சுக்கலான்னு இப்ப பயம் வருதா? அந்த பயம் இருக்கணும்டி. அதுவும் என்கிட்டயே சொல்ற. இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு, பாக்குறேன். எங்க வேணா, யாராவது வந்துருவாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பேஷண்ட் எதுவும் பேசக்கூடாது. எங்க யாராவது வந்துருவாங்க. யாரும் வர மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்து விடு, கொஞ்சம் பேசி விடு என்று என் விழிகள் ஐயோ என திட்ட. கோடை கால மழை வந்து போன பின்னும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்ட. என்னை தாக்கும் புயலே, இரவோடு காயும் வெயிலே, உன்னாலே நூலெல்லாம் கதாடியானேனே.
அடி பெண்ணே, நான் விழுந்தால் உன் பாதம் சேர்வேனே. உன் விழிகளிலே ஓ, நான் வாழ்கிறேன் பெண்ணே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.